ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்து கிச்சன். ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது ரெசிபிஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அந்த வகையில் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னா வடகறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வடகறி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம் வாங்க. கடலைப்பருப்பு, தக்காளி, துருவின தேங்காய், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வரமிளகாய், சோம்பு, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, வெங்காயம், பிரிஞ்சி இலை, உப்பு, எண்ணெய். வடகறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த வடையை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வடையை ரெடி பண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் ஏற்கனவே வீட்டில் வடை செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா, இல்லைன்னா கடையில் வாங்கின வடை மீதி இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ வாங்க இந்த வடைக்கு மாவு அரைச்சிக்கலாம். 2 கப் கடலைப்பருப்பை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதோட 4 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொரகொரப்பா அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வடை மாவு அரைச்சிட்டோம். இப்போ இதை குட்டி குட்டியாக வடை மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி வடையாக தட்டி வச்சுக்கலாம். வடை ரொம்பவும் திக்காவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது, மீடியமா தட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்ப எல்லா வடையும் ரெடி ஆயிருச்சு. இப்ப இதை எண்ணெயில சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். எண்ணெயை மிதமான சூடுல வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெளியில சீக்கிரமே ப்ரௌன் ஆகி உள்ள வேகாம இருந்துரும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிருச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அவ்வளவுதான், நம்ம வடை ரெடி. இப்போ இதை குட்டி குட்டியா நம்ம பிச்சு வச்சுட்டு நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு பிரியாணி இலை, 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது எண்ணெயில நல்லா பொரிஞ்சோடனே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இதுல 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட கிரேவி நல்லா கொதிக்கட்டும். அந்த கேப்ல கொஞ்சமா தேங்காவை மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் துருவின தேங்காவை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஜூஸியா அரைச்சிக்கோங்க, அப்பதான் கிரேவியில சேர்க்கையில நல்லா இருக்கும். கிரேவி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அது கொதிச்சோடனே நம்ம கிட்ட இருக்க தேங்காய் பேஸ்ட் அதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கிரேவி நல்லா தகன்னு ஆயிலி கிளேஸோட சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்ப அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்து குழம்பு அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பிச்சு வச்சிருக்க வடையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மேலே நறுக்குன மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு கிரேவியை கொதிக்க விட்டுக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். பாருங்க, சூப்பரா திக்கா ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வடகரி ரெடி. இதை நான் இன்னைக்கு சுட சுட இட்லியோட சர்வ் பண்ணியிருக்கேன். இட்லிக்கும் வடகரிக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன். மறக்காம இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இட்லியை பிச்சு அந்த கிரேவி வடையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வடையில் நல்லா நம்மளோட கிரேவிலாம் இறங்கி சாப்பிடையில ரொம்ப ஜூஸியாக இருக்குது. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர். நாங்கள் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களை வந்து ரீச் பண்ணணுமா? சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க போதும். நாளைக்கு ஒரு புது வீடியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.